வழக்கை பொறுத்தவரையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தியாகராஜன் லட்சுமி தம்பதியர் அவர்கள் குழந்தை ஸ்ரீதேவியை நாடக நடிகர்கள் பாலகிருஷ்ணன் ருக்மிணி சொந்தம் கொண்டாடியதை தாங்க முடியாமல் ஆத்திரப்பட்டு கொலை செய்திருக்கிறார்கள் என்பது தெள்ளத் தெளிவாக சந்தேகமில்லாமல் ஆதாரங்களோடு சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைப்பாசம்தான் இந்த கொலைக்கு காரணம். இந்த வழக்கின் தீர்ப்பு அடுத்த மாதம் 15ஆம் தேதி வழங்கப்படும். The court is adjourned. என்னால முடிஞ்ச எல்லா முயற்சிகளும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் வரும். கம்பெனி பத்தி கவலைப்படாதீங்க. தங்கச்சி ஒரு நிலைமை வரணுமா தங்கச்சி? இவ்வளவு சொத்து சோங்களை கொடுத்த கடவுள் உன்ட்ட இருந்து குழந்தைய பிரிச்சுட்டான் பாத்தியா தங்கச்சி? நமக்குதான் கடவுள் குழந்தைய கொடுக்கலையே, இந்த குழந்தைய நாம வளர்க்கலாம். தேவி அழாதம்மா, இந்த உலகத்துல யாரையும் நம்பாத. உனக்கு உயிர் கொடுத்த முருகனும் விநாயகரும் தான் உனக்கு எப்பவுமே துணையா இருப்பாங்க. உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அவங்கள நினைச்சுக்கோமா. சதா ஆடான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு எல்லாமே ஆடி போச்சுங்க. அதெல்லாம் அவங்ககிட்ட போய் சொல்றேன். தங்கச்சி, இந்த குழந்தைய பத்தி நீ கவலையே படாத. நம்ம செத்து போன அப்பா மேல ஆணையா சொல்றேன். இன்னையில இருந்து நான் குருடன், எனக்கு கண்ணே தெரியாது. இன்னையில இருந்து இந்த குழந்தை தான் எனக்கு 2 கண்ணும். இந்த கண்ணு இருக்கிற வரைக்கும் நான் 10 ரூபா வச்சு காப்பாத்துறேன். போயிட்டு சொல்லு பாப்பா.